தமிழ் சினிமாவின் முக்கியமான நடிகர்களில் ஒருவர் விஜய் சேதுபதி. எந்த கேரக்டரை அவர் ஏற்று நடித்தாலும் அதில் அசால்ட்டாக ஸ்கோர் செய்து விடுவார். அதனால் அவருக்கென்று தனி ரசிகர் பட்டாளமே இருக்கிறது. கடைசியாக அவரது நடிப்பில் வெளியான மகாராஜா திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. உலகளவில் ரூபாய் 200 கோடிக்கும் மேல் வசூல் செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது. கடந்த ஆண்டு வெளிவந்த மகாராஜா மற்றும் விடுதலை 2 ஆகிய 2 படங்களும் மாபெரும் அளவில் வெற்றியடைந்துள்ளது. தமிழ் சினிமாவில் ஒரு சைடு ஆக்டராக நடித்து பின்னர் ஹீரோவாக்கி தற்போது பேன் இந்திய நடிகராக வலம் வருபவர் குறுகிய காலகட்டத்தில் 50 படங்களுக்கு மேல் நடித்துவிட்டார். கோலிவுட்டின் மாஸ் ஹீரோக்களுக்கு எட்டாக்கனியாக இருக்கும் 1000 கோடி பாக்ஸ் ஆபீஸ் வசூலை முதலில் எட்டியதும் இவர்தான். இந்த நடிகருக்கு தற்போது 47 வயதாகிறது. இன்று தனது 47வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இவர் சினிமாவுக்கு வரும் முன் குடும்ப வறுமை காரணமாக பல்வேறு வேலைகள் செய்து வந்தார். சென்னையில் கல்லூரியில் வணிகவியல் படிப்பை முடித்த அவர் சினிமாவுக்கு ஆரம்பத்தில் முயற்சி செய்த போதும் அவருக்கு கதவுகள் திறக்கவில்லை. நம்மவர் படத்தின் ஆடிஷனிலும் அவர் தேர்வு செய்யப்படவில்லை. ஒரு கட்டத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதன் காரணமாக வேறு வேலைகள் செய்ய முடிவெடுத்தார். அப்படி அவர் முதலில் சேல்ஸ்மேன் வேலையை செய்த அவர் அடுத்ததாக போன் பூத் ஆபரேட்டராக மாறினார். பிறகு ஒரு நிறுவனத்தில் காசாளராக பணிக்கு சேர்ந்தார். இங்கு அவர் பார்த்த வேலைகள் சரியாக இல்லாததன் காரணத்தால் துபாய்க்கு சென்று அங்கு ஒரு நிறுவனத்தில் சில வருடங்கள் கணக்காளராக பணியாற்றினார். துபாயில் வேலை பார்க்கும் போது விஜய் சேதுபதிக்கு ஆன்லைனில் காதல் மலர்ந்தது. இவர் தனது மனைவி ஜெசியை ஆன்லைனிலே காதலித்து வந்தார். நிச்சயதார்த்தத்தின் போதுதான் இவர்கள் இருவரும் முதலில் சந்தித்துக் கொண்டார்களாம். இவர்களுக்கு சூர்யா சேதுபதி என்கிற மகனும் ஸ்ரீஜா என்கிற மகளும் உள்ளனர். இவர்கள் இருவருமே சினிமாவில் நடித்துள்ளனர். ஸ்ரீஜா விஜய் சேதுபதியுடன் முகில் என்கிற திரைப்படத்தில் நடித்திருந்தார். சூர்யா சேதுபதியும் தன் தந்தையுடன் நானும் ரவுடிதான் சிந்துபாத் போன்ற படங்களில் நடித்திருந்தாலும் தற்போது பீனிக்ஸ் என்கிற படம் மூலம் ஹீரோவாகவும் அறிமுகமாக இருக்கிறார். தென்மேற்கு பருவக்காற்று படம் மூலம் ஹீரோவாக அறிமுகமான விஜய் சேதுபதி அடுத்தடுத்து பீட்சா, சூதுக்கவும், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் போன்ற படங்களில் நடித்து வெற்றி கண்டதன் மூலம் கோலிவுட்டின் நம்பிக்கை நட்சத்திரமாக உருவெடுத்தார். நடித்தால் ஹீரோவாக மட்டும்தான் நடிப்பேன் என்று இல்லாமல் ரஜினி, விஜய், கமல் போன்ற டாப் ஹீரோக்களுக்கு வில்லனாகவும் நடித்து தன்னுடைய நட்சத்திர அந்தஸ்தை உயர்த்தி கொண்டார். தமிழ் சினிமா வரலாற்றில் முதலில் 1000 கோடி பாக்ஸ் ஆபீஸ் வசூலை அள்ளிய நடிகர் என்றால் அது விஜய் சேதுபதி தான். ஒரு பாலிவுட்டில் அட்லி இயக்கத்தில் உருவான ஜவான் படத்தில் பாலிவுட் பாஷா ஷாருக் கானுக்கு வில்லனாக நடித்திருந்தார். அப்படம் உலகளவில் ரூபாய் 1100 கோடிக்கு மேல் வசூலித்தது. அது மட்டுமின்றி சீனாவில் அண்மையில் இவர் நடித்த மகாராஜா படம் ரிலீஸ் ஆகி அங்கு பாக்ஸ் ஆபீஸில் வசூல் சாதனையை படைத்தது. அங்கு மட்டும் 90 கோடிக்கு மேல் வசூலித்த இப்படம் தான் சீனாவில் அதிக வசூல் ஈட்டிய தமிழ் படம் என்கிற சாதனையும் படைத்துள்ளது. இப்படி பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கும் விஜய் சேதுபதி இன்று தனது 47வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். அவருக்கு சமூக வலைதளங்களில் வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் அவரின் சொத்து மதிப்பு விவரம் தெரிய வந்துள்ளது. அதன்படி விஜய் சேதுபதிக்கு ரூபாய் 140 கோடிக்கு மேல் சொத்துக்கள் உள்ளதாம். அது மட்டுமின்றி ஒரு படத்துக்கு ரூபாய் 30 கோடி வரை சம்பளம் வாங்கி வரும் இவர் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ரூபாய் 60 கோடி சம்பளம் வாங்கி இருக்கிறார். தொடர்ந்து ஹிட்டுகள் கொடுத்ததன் காரணமாக விஜய் சேதுபதி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஹீரோவாக மாறிவிட்டார். நிலைமை இப்படி இருக்க வில்லனாகவும் நடிக்க ஆரம்பித்தார். அப்படி அவர் பேட்ட, மாஸ்டர், விக்ரம், ஜவான் என வில்லன் ரோலினை ஏற்று அதிலும் தனி முத்திரை பதித்தார். ஆனால் வில்லனாக மட்டுமே நடிக்க கூடாது, ஹீரோவாகவும் நடிக்க வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் தொடர்ந்து கோரிக்கைகளை வைத்துக் கொண்டே இருந்தனர். ரசிகர்களின் கோரிக்கைப்படி மீண்டும் ஹீரோவாக மட்டும்தான் நடிப்பேன் என்று கூறி அந்த வழியில் பயணிக்கிறார் சேது. அப்படி தனது 50வது படமான மகாராஜாவில் ஹீரோவாக நடித்து மெகா ஹிட்டை கொடுத்து விட்டார். நடிப்பை தாண்டி தற்போது பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் கலக்கி வருகிறார் விஜய் சேதுபதி. ஒவ்வொரு வாரத்தின் இறுதியிலும் போட்டியாளர்களுடன் இவர் கலந்துரையாடும் விதம் மக்களை கவர்ந்துள்ளது. இன்று நடிகர் விஜய் சேதுபதியின் பிறந்த நாள். அவருக்கு வாழ்த்து தெரிவித்து திரையுலக பிரபலங்களும் ரசிகர்களும் சமூக வலைதளத்தில் பதிவு வெளியிட்டு வருகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.